மரியாளை நம்ம பூஜை பண்ணலாமா, வணங்கலாமா? அன்னை மரியாளை நம்ம வணங்கலாமா? மதர் மேரிய வணங்குறது தப்பா? கண்டிப்பா தப்பு. மரியாள் மிகவும் கனத்திற்குரியவள், ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியம் பெற்றவள். இயேசுவை சுமந்த பெரிய பாக்கியம் அவளுக்கு உண்டு. அதை நம்ம மறுக்கவே இல்லை. ஆனா மரியாள் ஒரு நாள் கடவுளா மாற முடியாது. கடவுள் கடவுள் தான். இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. மாதாவை, அதாவது மரியாளை, எந்த கத்தோலிக்க திருச்சபை, எந்த கத்தோலிக்கர் மாதாவை கடவுள்னு சொல்லியிருக்காங்க? மாதா ஒருபோதும் கடவுள் கிடையாது அப்படின்றது கத்தோலிக்கர்களாகிய எங்களுக்கு மிகவும் நன்றாகவே தெரியும். எல்லா மன்றாட்டுக்கு பிறகும் மாதா கிட்ட நாங்கள் சொல்லி ஜெபிக்கிற ஒரே ஒரு ஜெபம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கம்மா, அது மட்டும்தான். சரிங்களா? நீங்களே சொல்றீங்க மாதாவை கணத்திற்குரியவள் அப்படின்னு சொல்லிட்டு. மாதாவுக்கு அந்த ஒரு கணத்தை தான், அதாவது கணம் அப்படின்றதுக்கு நிறைய தமிழ் அர்த்தங்கள் இருக்கு. புகழுக்குரியவள், போற்றுதற்குரியவள், வாழ்த்துக்குரியவள், மகிமைக்குரியவள், இப்படி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அந்த ஒரு மகிமையை தான், அந்த ஒரு கணத்தை தான் மாதாவுக்கு இந்த உலகத்திலேயே படைக்கப்பட்ட எல்லா பெண்களுக்குள்ளும் பேறு பெற்ற ஒரு பெண்ணுக்கு, ஒரு மாதாவுக்கு நாங்க செலுத்துறோமே தவிர, எங்களுடைய தாயா அவளை புகழ்றோமே தவிர, கடவுள் சிலுவையில கடைசியா நமக்கு இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு சென்ற அந்த ஒரு அன்னைக்கு நாங்க வணக்கம் செலுத்துறோமே தவிர, மாதாவை ஒருபோதும் கடவுள் அப்படின்னு எந்த ஒரு கத்தோலிக்கரும், கத்தோலிக்க குருவும், கத்தோலிக்க திருச்சபையும் சொல்வது கிடையாது. நீங்க தான் மாதாவை கடவுள் கடவுள் அப்படின்னு சொல்லி நாங்க போதிக்கிறதா சொல்லி தவறான ஒரு போதனையை மக்கள் கிட்ட புகுத்திட்டு இருக்கீங்க.